வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கவே ஆதரவு. சுரேஷ் பிரேமச்சந்திரன் உறுதி. லொரியில் சிக்கி துடித்து பிரிந்த உயிர். ஆசியாவின் தலை சிறந்த 100 விஞ்ஞானிகளில் ஒருவராக இடம் பிடித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர். ஒமந்தையில் அதிகாலையில் கோர விபத்து. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரின் கணவர் உயிரிழப்பு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை. மீனவர்களுக்கு விடுத்துள்ள அறிவுறுத்தல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்கவே ஆதரவு என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழு கூட்டம் இடம்பெற்றது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சபைகள் தொடர்பாக ஆராய்ந்தோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் 106 ஆசனங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெற்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது எனவும் பல்வேறு சபைகளில் ஏனைய தமிழ் கட்சிகளான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவதாகவும் தீர்மானித்துள்ளதாம். வடக்கு கிழக்கில் அதிக ஆசனங்களை கொண்டுள்ள தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்பன ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தீர்மானித்துள்ளோம். 2 முறை தமிழரசு கட்சியுடன் அது தொடர்பில் பேசியுள்ளோம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியுடனும் பேசியுள்ளோம். அந்த அடிப்படையில் வைத்துதான் பேசினோம். தமிழ் கட்சிகளுடன் தான் நாம் பேசினோம். ஏனைய தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்குவது என தீர்மானமில்லை. ஆனால் ஆட்சி அமைக்கும் கட்சிகளுக்கு அவர்கள் ஆதரவு வழங்கினால் அது அந்த கட்சியின் நிலைப்பாடு என தெரிவித்தார். கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெமில்டன் தேயிலை தோட்ட வீதியில் லொரியொன்றில் சிக்கி நபரொருவர் உயிரிழந்தார். நேற்று இரவு இடம்பெற்ற இந்த விபத்து சம்பவத்தில் பலத்த காயமடைந்த நபர் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த நபர் 33 வயதுடைய வெவண்டன்பத்து தவளந்தென்ன பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிய வருகின்றது. சடலம் நுவரெலியா வைத்தியசாலையின் பிரேர அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய லொரி விபத்து நடந்த இடத்தில் இருப்பதாகவும் சாரதி அங்கிருந்து தலைமறைவாகி உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொத்மலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பௌதிகவியல் பேராசிரியர் பொன்னியமூர்த்தி ரவிராஜன் சிங்கப்பூரிலிருந்து வெளியிடப்படும் ஆசிய விஞ்ஞானி எனும் முன்னணி சஞ்சிகையின் தலை சிறந்த ஆசிய விஞ்ஞானிகள் 100 பேரின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். ஆண்டுதோறும் வெளியிடப்படும் இந்த பட்டியல் ஆசியாவில் உள்ள தலைசிறந்த விஞ்ஞானிகளின் விசேட சாதனைகளை அங்கீகரிக்கின்றது. பொதுவாக இந்த பட்டியலில் தேர்வு செய்யப்படும் தலைசிறந்த விஞ்ஞானிகளின் ஆய்வு வெளியீட்டு காப்பல் தேசிய அல்லது சர்வதேச விருதை பெற்றிருக்க வேண்டும். முக்கியமான விஞ்ஞான கண்டுபிடிப்பொன்றை மேற்கொண்டிருக்க வேண்டும் அல்லது கல்விசார் அல்லது தொழில்சார் தலைமைத்துவத்தை வழங்கி இருக்க வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடாதிபதியாக கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பேராசிரியர் பொன்னியமூர்த்தி ரவிராஜன் பல தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். இவற்றில் துணைவேந்தர்கள், இயக்குநர்கள் சபையினரால் வழங்கப்பட்ட பௌதிக விஞ்ஞானத்திற்கான அதிசிறந்த இள ஆராய்ச்சியாளர் விருது, தேசிய விஞ்ஞான மன்றத்தினால் வழங்கப்பட்ட இள விஞ்ஞானி விருது மற்றும் தேசிய ஆராய்ச்சி பேரவை பல தடவைகள் வழங்கிய சிறந்த ஆராய்ச்சி வெளியீட்டுகளுக்கான ஜனாதிபதி விருதுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இவரின் ஆய்வு கட்டுரைகள் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளால் அதிகளவு மேற்கொள்ளிடப்பட்டு வருகின்றன. சர்வதேச தரத்திலான இவரது ஆய்வு செயல்பாடுகளினால் ஆசியாவின் தலை சிறந்த 100 விஞ்ஞானிகளில் ஒருவராக தெரிவாகியுள்ள சிரேஷ்ட பௌதிகவியல் பேராசிரியர் பொன்னியமூர்த்தி ரவிராஜன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்லாது யாழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். கண்டியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த காரொன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த டிப்பர் லொரியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இன்று காலை 4:30 மணிக்கு ஓமந்தி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரியப்படுகின்றது. இந்த விபத்து காரின் சாரதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காரில் பயணித்த 3 பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காரை ஓட்டிச் சென்றவர் தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு தந்தை, தாய் மற்றும் 2 பிள்ளைகள் காரில் பயணம் செய்துள்ளனர்.
மேலும் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் உட்பட 2 அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தின் இந்திய துணை தூதரகத்தின் உயர் அதிகாரி எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சம்பவம் குறித்து ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளிலும் இடைக்கிடையே ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய மலைநாட்டிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் நிலவும் மழையுடனான வானிலையை தொடர்ந்து நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், மாத்தறை முதல் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.ceylontamil.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.